Good afternoon, students. Today we are going to discuss about microorganisms involved in bioremediations. Page number 144. Microorganisms involved in bioremediations means உயிரிய தீர்வில் நுண்ணுயிர்களின் பங்கு. Microorganism means நுண்ணுயிர்கள். Bioremediation means உயிரிய தீர்வு. The first one is aerobic microbes. காற்றினை சுவாசிக்கும் நுண்ணுயிர்கள். Aerobic microbes degrade the pollutants in the presence of oxygen. They mainly degrade pesticides and hydrocarbons. The காற்றினை சுவாசிக்கும் நுண்ணுயிர்கள் ஆக்சிஜன் முன்னிலையில் மாசுக்களை சிதைக்கின்றன. ஏரோபிக் மைக்ரோப்ஸ் டிகிரேட்னா சிதைக்குது. த பொல்யூட்டன்ட்ஸ்னா அந்த மாசுக்கள் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் முன்னிலையில் அந்த மாசுக்களை சிதைக்கின்றன. தே மெயின்லி டிகிரேட் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ். இவை முக்கியமாக தீங்குயிர் கொல்லிகள் மற்றும் ஹைட்ரோகார்பன்களை முக்கியமாக சிதைக்கின்றன. த சூடோமோனாஸ் புட்டிடா இஸ் எ ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். சூடோமோனாஸ் புட்டிடா என்பது மரபு பொறியியல் முறையில் மாற்றப்பட்ட நுண்ணுயிர் ஆகும். சூடோமோனாஸ் புட்டிடான்றது வந்து என்னது ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், மரபு பொறியியல் முறையில் மாற்றம் செய்யப்பட்ட நுண்ணுயிர் ஆகும். GEM ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஆனந்த மோகன் சக்கரபதி obtained patent for this recombinant bacterial strain. ஆனந்த மோகன் சக்கரபதி obtained பேட்டன்னா அது வாங்கியிருக்காரு ஃபார் திஸ் ரீகாமினன்ட் பாக்டீரியல் ஸ்ட்ரெயின். இந்த மறுச்சேர்க்கை பாக்டீரியா வகையை உருவாக்கியதற்காக காப்புரிமையை, பேட்டன் மீன்ஸ் காப்புரிமை, டாக்டர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி என்பவர் பெற்றுள்ளார். இட் இஸ் மல்டி பிளாஸ்மிட் ஹைட்ரோகார்பன் டீக்ரேடிங் பாக்டீரியம் விச் கேன் டைஜஸ்ட் த ஹைட்ரோகார்பன்ஸ் இன் த ஆயில் ஸ்பில்ஸ். இது பல பிளாஸ்மிட்களை கொண்ட ஹைட்ரோகார்பன்களை சிதைக்கும் பாக்டீரியாவாகும். நல்லா பார்த்துக்குங்க, பல பிளாஸ்மிட்களை கொண்டு உள்ளது. இது வந்து என்னத்தை சிதைக்கக்கூடியதாக இருக்குது, ஹைட்ரோகார்பன்களை சிதைக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இந்த பாக்டீரியா இருக்குது. இவை எண்ணெய் கழிவுகளில் உள்ள ஹைட்ரோகார்பன்களை சிதைக்கின்றன. எண்ணெய் கழிவு. இட் இஸ் மல்டி பிளாஸ்மிட் ஹைட்ரோகார்பன் டீக்ரேடிங் பாக்டீரியம் விச் கேன் டைஜஸ்ட் த ஹைட்ரோகார்பன்ஸ் இன் த ஆயில் ஸ்பில்ஸ். நைட்ரோமோனாஸ் Europhia is also capable of degrading benzene and a variety of halogenated organic components including trichloroethylene and vinyl chloride. இதே போல் நைட்ரோசோமோனாஸ் யூரோஃபியா இது ஒன்று இருக்குது. இது வந்து என்ன செய்யுதுன்னா பென்சின் மற்றும் பலதரப்பட்ட உப்பினி ஏற்றிய கரிம கூட்டுப் பொருட்களான ட்ரைக்ளோரோ எத்திலின் மற்றும் வினைல் குளோரைட் போன்றவற்றை சிதைக்கும் தன்மை வாய்ந்ததாக இருக்குது. நைட்ரோசோமோனாஸ் யூரோஃபியா கேபிள் ஆஃப் டீக்ரேடிங் பென்சின் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஹேலோஜினேட்டட் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் இன்க்ளூடிங் ட்ரைக்ளோரோ எத்திலின் அண்ட் வினைல் குளோரைட். இடியோனெல்லா சாக்கையன்சிஸ் இஸ் கரண்ட்லி ட்ரைட் ஃபார் ரீசைக்ளிங் ஆஃப் PET பிளாஸ்டிக்ஸ். தற்பொழுது PET நெகிழிகளை மறுசுழற்சி செய்யும் பணியில் இடியோனெல்லா சாக்கையன்சிஸ் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. PETS plastics. This bacteria use PETS and MHETS enzymes to break down PET plastic into terephthalic acid and ethylene glycol. இந்த இடியோனெல்லா சாக்கையன்சிஸ் இது வந்து என்னது PETS மற்றும் MHETS நொதிகளின் துணைகளுடன் நெகிழிகளை டெரிப்தாலிக் அமிலம் மற்றும் எத்திலின் கிளைக்கலாக சிதைக்கின்றன. நல்லா பார்த்துக்குங்க, அந்த இடியோனெல்லா சாக்கையன்சிஸ் வந்து என்னது PETS MHETS உடன் நெகிழிகள் அந்த பிளாஸ்டிக்கை என்ன மாற்றுது, டெரிப்தாலிக் ஆசிட் மற்றும் எத்திலின் கிளைக்கலாக மாற்றுது. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.